மாடல் சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி கிட்ட சீக்கிரமாகவே விஜய் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி பேசுனதெல்லாம் நினச்சி விஜய் ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்ததும் தாத்தா இருந்துக்கிட்டு என்னாச்சுடா விஜய், ரொம்ப ஒரு முகமேவும் சரியில்லையே, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்கே விஜய் இருந்துக்கிட்டு, தாத்தா நான் என்ன சொல்ல தாத்தா, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னே புரியல தாத்தா. காவேரி நான் சொல்கிறது எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களை எனக்கு துப்புரா பிடிக்கல, ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி என்னால் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படி என்கிட்ட கேட்குறா தாத்தா. நான் அவகிட்ட என்ன பதில் சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டுமா, ஒரு பொண்ணை வேற பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வேற போயிட்டா. அந்த பொண்ணு பேசுகிறத பார்த்து இவனுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு தாத்தா. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு பொண்ணு பார்க்குற, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியல் சைட்லலாம் பதிஞ்சு வச்சுட்டா தாத்தா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தாத்தா. காவேரி வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாளா அப்படின்னு வருத்தமாக இருக்குது அப்படின்னு விஜய் தாத்தா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. தாத்தா இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட, நீ எதுவும் வருத்தப்படாதடா விஜய், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். காவேரிக்கு பழசு ஞாபகம் இல்லைல்ல, அவளுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு வேற டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லிடலாம். இந்த சூழ்நிலையில் எப்படி இந்த காவேரி கிட்ட உண்மையை சொல்ல முடியும்? காவேரியும் இப்படி பிடிவாதமாக இருக்கிறா. ஏதாவது பண்ணுவோம், அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து தாத்தா சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, அவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா, நீங்கள் யாருனாச்சும் கல்யாணம் பண்ணுங்க, அம்மாவை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறா. அதை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன தாத்தா, என்ன அவளுக்கு பிடிக்கவே இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் நான் கோவப்படுறேனா, இந்த மாதிரிலாம் பேசுகிறா தாத்தா. எப்படி தான் நான் காவேரியை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சரியாயிடும்டா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி வீட்டுக்கு வந்ததும், அம்மா இங்கே பாருமா, நீ ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தல கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு, இப்போ நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், யாரை கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த விஜய் தம்பியா அப்படின்ட்டு. உடனே ஆமாம், உனக்கு அந்த விஜய் தம்பியை தான் கல்யாணம் பண்ணணும். நான் மேட்ரிமோனியல் சைட்டில் என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்காக பொண்ணு கேட்டு யாராவது கால் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட பேசி பிடிச்சிச்சுன்னா நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்குடி அந்த விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணமானுக்க, நீ பண்ணுறது சரியில்லடி, அந்த தம்பி தெரிஞ்சவங்களா இருக்காங்களா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாண்டி அப்படின்ட்டு சாரதா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்கல, இன்னைக்கு எப்படி என்கிட்ட கோவப்பட்டாருன்னு தெரியுமா, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற ஆளை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்கிட்ட அன்பா அக்கறையாக பேசுனா தானே எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணுறவரை எப்படி தான் கல்யாணம் பண்ண முடியும், எப்படி தான் அவங்க ஒய்ஃபு இவரை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அந்த தம்பியை கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கோ, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜய் சொன்னதெல்லாம் சாரதா யோசித்து பார்க்குறாங்க. உடனே நம்ம ஏதாவது பண்ணி விஜய் காவேரியும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே சாரதா இருந்துக்கிட்டு நெஞ்சு பிடிச்சி ட்ராமா பண்ணுறாங்க. இங்கே நெஞ்ச பிடிச்சிட்டே அழுகுறாங்க. காவேரி காவேரி இங்கே வாடி வாடின்னு கத்துறாங்க. என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படிங்கும்போது, என் நெஞ்சு வலிக்குதுடி, தாங்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா அழுகுறாங்க. உடனே என்னாச்சு அப்படின்ட்டு, சரின்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா, என்னம்மா நீ சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு செக் பண்ணி போது ஒன்றும் பயப்படுறதுக்கு மாதிரி இல்லை, ஏதாவது மைல்டாக அட்டாக் மாதிரி வந்திருக்கு, அதனால தான் உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆகிடுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்படியா, எங்கள் அம்மாவுக்கு அட்டாக் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது. உடனே சாரதா கிட்ட எந்த விஷயமும் ஷாக் ஆகிற மாதிரி யாரும் சொல்லாதீங்க, அவங்க விருப்பப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே காவேரிக்கு என்ன பண்ணான்னு தெரியலை. இந்த நேரத்தில் விஜயும் அங்கே வந்துடுறாங்க. இங்கே விஜய்க்கு கால் பண்ணி காவேரி சொன்னதுனால விஜய் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே சாரதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு உடனே அவங்க அக்கா 2 பேரும் கால் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு இப்போ நல்லா இருக்குக்கா, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, விஜய் அவரும் இருக்காரு நானும் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குவோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் இங்கே சாரதா இருந்துக்கிட்டு, இங்கே பாருடி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்றி,
எனக்கு என்னமோ பண்ணுதுடி. நான் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பேன் போலக்க. எனக்கு பயமா இருக்குது. நீ அந்த தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி அவங்க அம்மாகிட்ட கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அ டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ஷாக் ஆகுற மாரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால காவேரி அமைதியா இருக்கிறாங்க. "இங்க பாருடி, இந்த தம்பிய தவிர உனக்கு பொருத்தமான யாருன்னு என்னால சொல்ல முடியாதுடி. என்ன எனக்கு இந்த தம்பிய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குடி. என் ஆசைய நிறைவேத்துவியா? இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. நான் உயிரோட இருப்பேனோ! இல்லையோ! அப்டின்ட்டு சாரதா ட்ராமா பண்றாங்க. இங்க காவேரி இருந்துட்டு, "ஏம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் செய்யாதும்மா. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது." அப்டின்ட்டு காவேரி சொல்றாங்க. "இல்லடி, நீ எனக்கு சத்தியம் பண்றி, இந்த பையன நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு." அப்டின்ட்டு இங்க சாரதா சொன்னதும், காவேரி இருந்துகிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. "தம்பி, நீங்க என் பொண்ண கல்யாணம் பண்ணி நல்லபடியா பார்த்துக்குவீங்களா? நீங்களும் எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்க தம்பி. என் பொண்ண நல்லா கல்யாணம் பண்ணி பார்த்துக்குவேன்னு" சொல்லிட்டு அப்டின்னு விஜய் சொல்றாங்க. "எனக்கு என்ன எனக்கு இவங்கள கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் தான். ஆனா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமான்னு தெரியலையேம்மா!" அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னதும், காவேரி இருந்துகிட்டு, "இவரு ஒரு ஆளு. இவர நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏம்மா இப்படிலாம் பண்ற? உனக்கு ஏம்மா திடீர்னு நெஞ்சு வலியெல்லாம் வந்துச்சு?" அப்படின்னு காவேரி உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில அம்மு இருந்துகிட்டு, "பாட்டிக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "பாட்டிக்கு ஒண்ணும் இல்லடா. சின்னதா உடம்பு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல." அப்படின்னு இங்க காவேரி சொல்றாங்க. சாரதா இருந்துகிட்டு, "இங்க பாரு, இந்த அம்முவ நீ பார்த்துக்குவல்ல, அம்மு பாவம்டி. அந்த தம்பிய கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்முவ நீ தான்டி பார்த்துக்கணும். அதுக்காகவாவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும், அம்முவும், "அங்க பாட்டி சொல்றாங்கல்ல மிஸ், நீங்க பேசாம எங்க அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க மிஸ். அதனால எங்க அப்பாவுக்கு உங்கள பிடிச்சிருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா எங்க அப்பாவ?" அப்படிங்கிறாங்க. உடனே எங்க காவேரி வந்துட்டு, "நான் உங்க அம்மா மாரி இருக்கேனா? யார் சொன்னா?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க அப்பா தான் சொன்னாங்க. எங்க அம்மாவோட ஃபோட்டோவ எங்க அப்பா காமிச்சாங்க." அப்பா மிஸ்ஸுக்கும் அம்மாவோட ஃபோட்டோவ காமிங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே விஜய் வந்துட்டு அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. காவேரிக்கே ஒரே அதிர்ச்சியா இருக்குது. அதனால தான் அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரா? மத்த எந்த பொண்ண பார்த்தாலும் அ அவர் வந்து கோவப்படுறாரு. ஆனா என்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதான் ஆசைப்படுறாரா? அப்படின்னு காவேரி நெனைக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "இங்க பாருடி, அந்த தம்பி அவங்க பொண்டாட்டி மாதிரி நீ இருக்கன்னு சொல்லி தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்குது. நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோ, நான் இப்பவே என் உசுர விட்டுருவேன்." அப்படின்ட்டு சாரதா சொன்னதும், காவேரி இருந்துட்டு, "சரிம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ம்மா. இல்லாட்டி நீ விட போறியா என்ன? கல்யாணம் பண்ணிக்கிறேன். சத்தியமா இவர கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. விஜய் வந்துட்டு சத்தியம் பண்றாங்க. "நானும் காவேரிய கல்யாணம் பண்ணி நல்லபடியா பார்த்துக்கிறேன்ம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு விஜய் சொல்றாங்க. "ஐ ஐ ஜாலி ஜாலி. அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ண போறாங்க." அப்படின்ட்டு எங்க அம்முக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க காவேரி வெளியில போயிட்டு, "நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போறாங்க. விஜய், "நான் போய் வாங்கிட்டு வரேங்கிறாங்க." "இல்ல, இல்ல, நான் போய் வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்பி போனதும், சாரதா கிட்ட, "அத்தை, என்னாச்சு அத்தை? உங்களுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஆயிடுச்சு? நான் கொஞ்ச நேரத்தில பயந்து போயிட்டேன். இப்ப பரவாயில்லையா அத்தை?" அப்படின்னு கேட்குறாங்க. "தம்பி, ஃபுல்லா ட்ராமா தம்பி. எனக்கு உண்மையிலேயே எதுவும் செய்யவே இல்ல. இந்த காவேரிய உங்கள கல்யாணம் பண்ண வைக்கணும்ல, அதுக்காக இப்படி ஒரு ட்ராமா பண்ணேன்." அப்படின்ட்டு சாரதா சொன்னதும், இங்க விஜய் இருந்துக்கிட்டு, "என்ன அத்தை சொல்றீங்க? ஓ! காவேரிய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு தான் இப்படி செஞ்சீங்களா? சூப்பர் அத்த, சூப்பர். சூப்பரா ஐடியா பண்ணி அவள மடக்கிட்டீங்க. இல்லாட்டி அவ எங்க நம்ம சொல்றத கேட்குறா? அவ விருப்பத்துக்கு தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள சம்மதிக்க வைக்கிறது உங்களால தான் முடியும் அத்த. சூப்பர் அத்த." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "எப்படி தம்பி, எனக்கும் நடிக்க வருதுல்ல?" அப்படின்னு சாரா சொல்றாங்க. "பின்றீங்க அத்த." அப்படின்ட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி தான் இவர போய் நான் கல்யாணம் பண்ணணுமேன்னு உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.